தமிழ்நாட்டை காட்டி பீகார்ல வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. நான் உறுதியா சொல்றேன், பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதனால தான் தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது என்கிற அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேல இருக்கக்கூடிய வன்மத்தில் தான் இப்போ என்ன பேசுறாங்க. அதிலும் குறிப்பா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார்? தான் எல்லாருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள். ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டி பீகார்ல வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்துடனும் பழகக்கூடிய நம்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடந்த 1ஆம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது, தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய, தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகார்ல வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன்.